ஒரு கன்டென்ட் தான் சார். அந்த கன்டென்ட் ரொம்ப சின்சியராக ஒரு கிராஃப்ட்டுக்குள்ளே இருக்கும்போது இப்போ வந்து எல்லாரும் வந்து ஒரு படம் எடுக்கிறப்போ யூத், ஜென்ஸி இந்த மாதிரிலாம் டேர்ம்ஸ் போட்டுகிட்டே இருக்காங்கல்ல. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? நம்ம படம் எழுதும்போது, இல்லை தயாரிக்கும் போது, இல்லை டைரக்ட் பண்ணும்போது அந்த டேர்ம்ஸ்லாம் அவங்க மைண்டில் இருக்கா? நிச்சயமாக இல்லை சார். ஏன்னா நான் வந்து எப்படி பார்க்குறேன்னா, இது மாதிரியான வார்த்தைகள் ஒவ்வொரு காலகட்டத்திலையும் ஒன்று ஒன்று வந்துகிட்டே இருக்கும். உங்களுக்கே தெரியும். ஒரு ஆர்ட்டுங்கிறது இதுக்கெல்லாம் வெளியில் இருக்கிறது. ஏன்னா நம்ம சமகாலத்தில் இப்போது பார்த்தோம் அப்படின்னா, இப்போது சிறைன்னு ஒரு படம் வந்து ஓடுது. நீங்கள் அதை எந்த வகையில் கொண்டு போய் சேர்ப்பீங்க அப்படின்னு ஒன்று இருக்குல்ல. இன்னொரு படம் வந்து அவுட் அண்ட் அவுட் வந்து ஒரு லவ் ட்ராமாங்கிறது இன்றைக்கி நிறைய ஒரு லவ் ட்ராமா ஒர்க் ஆகுதுங்கிற ஒரு ஸ்பேஸ் வந்து இந்த மாதிரி படங்கள் தான் ஓடுது அப்படின்னு ஒன்று இருக்குது. பட் இதுக்கு நடுவில் சிறைன்னு ஒரு படம் வந்து ஓடுது. கம்ப்ளீட்டாக ஒரு எமோஷன் ட்ராமா. ஸோ அதனால் என்னென்னா ஒரு கன்டென்ட் தான் சார். அந்த கன்டென்ட் ரொம்ப சின்சியராக ஒரு கிராஃப்ட்டுக்குள்ளே இருக்கும்போது எந்த நேரத்தில் எந்த படம் வேணாலும் ஒர்க் அவுட் ஆகும். ஸோ பொதுவாக நமக்கு என்னென்னா எப்போவுமே ஏதாவது ஒரு வார்த்தை ஒன்று தேவைப்படுது. ஒரு டைமில் ஹாரர் ஃபிலிம்ஸும்போம், ஒரு பக்கம் த்ரில்லர் ஃபிலிம்போம், அப்புறம் வந்து ஃபேமிலி ஃபிலிம்ஸும்போம். அப்போ அது எல்லாமே வந்து மித்து தான் சார்.